ஹலோ வணக்கம். இன்றைக்கி 4 ப்ளவுஸ் கட் பண்ணேன். அந்த 4 ப்ளவுஸையும் நான் தைச்சி முடிச்சாச்சு. மெரூன் கலர், லைட் க்ரீன் கலர், லாவெண்டர் கலர், மை கலர் இந்த 4 ப்ளவுஸும் நான் தைச்சி முடிச்சாச்சு. 4 ப்ளவுஸையும் ஒன்றா கட் பண்ணேன் நான் போட்டு. இதில் ஒரு சின்ன சின்ன ஒரு டிப்ஸு சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோ கடைசி வரைய பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கட்டிங் பண்ணுற வீடியோ காமிக்கிறேன். இப்போ எல்லா ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. நாலு ப்ளவுஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஈஸியாக தைக்கிறதுக்கு நம்ம வந்து ஓடுதையெல்லாம் எங்கெங்கே போட வேண்டியது இருக்கோ அதுக்கெல்லாம் போட்டு எடுத்துக்கிடுவோம். நம்ம கை எம்மிங் பண்ணுறதுக்கு ஓடுதையல் போடுவோம் பார்த்தீங்களா, பெரிய தையலாக போடுவோம்ல, அந்த தையல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்படின்னா நம்ம சீக்கிரமாக ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சிடலாம். இது எம்மிங் பண்ணி விட்டு நம்ம அந்த தையலை பிரித்து விட்டுறலாம். ஓடுதையல் போட்டால் ஈஸியாக தான் இருக்கும் பிரிக்க. கை, அப்புறம் பேக் சைடு மடித்து தைக்கிறது, பட்டி தைக்கிறது எல்லாத்தையுமே தைச்சி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிராஸ் பீஸ், பட்டன் பீஸ் தைச்சி எடுத்துடலாம். இப்போ கொக்கி மாட்டுற முறை தான். நம்ம பெரிய ஊசி இருக்குது தெரியுமா, அந்த ஊசியை விட்டு நம்ம கொக்கியை மாட்டிக்கலாம் ஈஸியாக. இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். தையல் அதிகமாக தெரியாது. ஊசியை வச்சு குத்தி கொக்கியை மாட்டி எடுத்துருவோம். ரெண்டு தடவை அழுத்தி விட்டிங்கன்னா மேலே இங்கேயும் அந்த ஊசியை இழுத்து விட்டோம்னா கொஞ்சம் ஓட்டை வந்துடும். ஓட்டை வந்தோடனே கொக்கியை மாட்டி எடுத்து விட்ற வேண்டியதுதான்.
அடுத்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பின்கழுத்து உயரம் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இறக்கமாயிருச்சு. அதை எப்படி நம்ம கம்மி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ உங்களுக்கு நான் வந்து டேப்பை வச்சு பின்கழுத்து உயரம் முன்பக்கத்துலேருந்து பின்பக்கம் வரையும் நான் அளந்து பார்க்கேன். இப்போ அளந்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து 39 இன்ச்சு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, 39 இன்ச்சு இருக்குது. நம்ம கழுத்து பீஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்னர் பகுதியில் நெட்டுக்கு ஒரு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்படி நெட்டுக்கு தையல் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது டைமண்ட் ஷேப் வெட்டியிருக்கேன். நெட்டுக்கு தையல் போட்டு எடுத்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் 1 இன்ச்சிலேருந்து 1.5 இன்ச்சு வரையும் குறையுங்க. இது வந்து ஈஸியான முறை. இந்த ட்ரிக் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இப்போ மறுபடியும் உங்களுக்கு நான் டேப்பை வச்சு அதுக்கப்புறம் அளந்து காமிக்கேன் பாருங்கள். எவ்வளவு கம்மியாயிருக்குன்னு உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்களா, 2 இன்ச்சு கம்மியாயிருக்கு. 37 இன்ச்சு தான் இருக்குது.